அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அகாடமி மூலமா வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாவே வந்து கிளாஸ், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே பார்த்துட்டுருக்கோம். அதில திருக்குறள் அண்டு இலக்கியம், தமிழ் இலக்கியம் வந்து எந்த புக்ல எங்க படிக்கணும் அப்படிங்கிற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ தொகுப்பு வந்து இருக்க போது. இதில நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கு 6 டூ 10த் +2 +1 +1 +2 இந்த புக் வரைக்குமே வந்து நம்ம என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் எல்லாமே வந்து டீட்டெயிலா வந்து இந்த இதில வந்து பார்க்க போறோம். நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ லேட்டஸ்ட்டா போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து கிடைக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருக்குறள்ல வந்து வேர் டூ ஸ்டடி எந்த புக்ல எத்தனாவது படிக்கணும் அப்படிங்கிற மாரி அப்டேட் பண்றேன். அத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 25 அதிகாரம் இருக்கு. இந்த 25 அதிகாரமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மிக மிக முக்கியமானது. தமிழ் இலக்கியம், திருக்குறள் சரிங்களா? அதில ஃபர்ஸ்ட்டு அதிகாரம் அன்பு. இந்த அதிகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 6ல வந்து ஃபர்ஸ்ட் டெர்ம்ல இருக்கு. அன்பு அதிகாரம். அதே மாரி பண்பு. இந்த அதிகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 8த் ஸ்டாண்டர்ட்ல வந்து படிக்கிற மாரி இருக்கும். கல்வி 7த் ஸ்டாண்டர்டு 2ண்ட் டேர்ம்ல வந்து படிக்கிற மாரி இருக்கும். கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 9த் ஸ்டாண்டர்ட்ல வந்து படிக்கிற மாரி இருக்கும். அதே மாரி அறிவு, அடக்கம், ஒழுக்கம், பொறை, நட்பு, வாய்மை, காலம், வழி, ஒப்புரவறிதல் அதிகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செய்நன்றி, சான்றாண்மை, பெரியோரை துணை கேடல், பொருள் செயல் வகை, வினைத்திட்டம், இனியவை கற்றல், ஊக்கமுடைமை, ஈகை, தெரிந்து செயல் வகை, இன்னா செய்யாமை, கூடா நட்பு, உளவு. இந்த 25 டாபிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 6 டூ 10த் வரைக்குள்ள ஸ்கூல் புக்ல எல்லாத்துலயுமே வந்து கவர் ஆகுது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாரி இப்போ தமிழ் இலக்கியம் இந்த நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 40லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த புக்ல எங்க படிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நாலடியார். நாலடியார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 7த் ஸ்டாண்டர்ட்ல வந்து படிக்கிற மாரி இருக்கும். நான்மணிக்கடிகையுமே வந்து பார்த்தீங்கன்னா, 6த் ஸ்டாண்டர்டு. அதே மாரி பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, இனியவை 40, சிறுபாஞ்சமூலம், ஏலாதி, ஔவையாரின் பாடல்கள், 11 கீழ்க்கணக்கு நூல்கள் பற்றிய செய்திகள், கம்பராமாயணம், ராவண காவியம், புறநானூறு, அகநானூறு, நற்றிணை. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவிளையாடற் புராணம், தேம்பாவணி, சீறாப்புராணம், திருக்குற்றல குறவஞ்சி, கலிங்கத்து பரணி, முத்தொள்ளாயிரம், தமிழ் வீடு தூது, நந்தி கலம்பகம், முக்குடர் பள்ளு, காவடி சிந்து, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், ராஜராஜ சோழன் உலா, மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, ரெட்ரமொழிதல், காளமேக புலவர், அழகிய சொக்கநாதர், நாட்டுப்புற பாட்டு, சித்தர் பாடல்கள், அப்பர் திருநாவுக்கரசர் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருமூலர், குலசேகர ஆழ்வார், ஆண்டாள், சீத்தலை சாத்தனார், எச்சிய கிருஷ்ண பிள்ளை, உமறு புலவர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உமறு புலவர். இது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ல வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகுது. அப்போ நம்ம கையில இருக்க வேண்டியது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கு தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு தமிழ் புக்கு 3 பருவமும் சேர்ந்து உள்ளடக்கியது தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரே புக்கு தான் வந்து இருக்கு. இந்த புக்ல இருந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 7ஆம் வகுப்பு இதுலயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே புக்கு தான். 9 இயல் வந்து அவைலபிளா இருக்கும். இந்த 9 இயல்ல இருந்து நமக்கு எது முக்கியமோ அது எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 8ஆம் வகுப்பு பாடம். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மிக முக்கியமானது நான் சொன்னேன்ல, அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து படிக்கிற மாரி இருக்கும். அதே மாரி 9ஆம் வகுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புக்ஸு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே இயல் தான். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா படிக்கிற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 10த் ஓல்டு புக்கு. இந்த 10த் ஓல்டு புக்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மிக மிக முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா, திருக்குறள் படிக்கணும், ஏலாதி படிக்கணும், அதே மாரி சிலப்பதிகாரம் படிக்கிற மாரி இருக்கும், கம்பராமாயணம் படிக்கிற மாரி இருக்கும், நற்றிணை படிக்கிற மாரி இருக்கும்,
புறநானூறு படிக்கிற மாதிரி இருக்கும், பெரிய புராணம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வீடு தூது படிக்கிற மாதிரி இருக்கும், திருக்குறள் தேவாரம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கணும், சீரா புராணம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும், கலித்தொகை வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். கலித்தொகை, நந்தி கலம்பகம், 4000 திவ்ய பிரபந்தம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ இந்த ஓல்டு புக் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஓல்டு புக் இருந்துச்சு அப்படின்னா சொல்ற டாபிக் வந்து தெரியும். ஓல்டு புக் இல்ல அப்படின்னா, நான் அந்த டாபிக் சொல்லி பேஜ் நம்பர் சொல்றேன். அத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? பார்த்தீங்க அப்படின்னா, திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பக்கம் வந்து இருக்கு. ஏலாதி வந்து 11வது பக்கம் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாரி சிலப்பதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா 32வது பக்கம் வந்து அவைலபிளா இருக்கு. கம்பராமாயணம் வந்து பார்த்தீங்கன்னா 57வது பக்கம் வந்து அவைலபிளா இருக்கு. நற்றிணை வந்து பார்த்தீங்கன்னா 86வது பக்கம் வந்து அவைலபிளா இருக்கு. புறநானூறு வந்து பார்த்தீங்கன்னா 88வது பக்கம் வந்து அவைலபிளா இருக்கு. பெரிய புராணம் வந்து பார்த்தீங்கன்னா 104வது பக்கம் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாரி தமிழ் வீடு தூது வந்து பார்த்தீங்கன்னா 127வது பக்கம் வந்து அவைலபிளா இருக்கு. திருக்குறள் வந்து 148வது பக்கம். தேவாரம் வந்து 155வது பக்கம். சீரா புராணம் வந்து பார்த்தீங்கன்னா 173வது பக்கம். அதே மாரி கலித்தொகை வந்து பார்த்தீங்கன்னா 202வது பக்கம். நந்தி கலம்பகம் வந்து பார்த்தீங்கன்னா 204வது பக்கம். 4000 திவ்ய பிரபந்தம் வந்து பார்த்தீங்கன்னா 205வது பக்கம். அப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஸ்கூல் புக்ல வந்து கவர் ஆகுது. சரிங்களா? அதே மாரி 10th ஓல்டு புக் வந்து பார்த்தாச்சு. இப்போ 10th நியூ புக் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இது வந்து 10th நியூ புக்கு. அப்போ இந்த இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரட்டுற மொழிதல். அதுல வந்து பார்த்தீங்கன்னா 9வது பக்கம் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாரி முல்லை பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா 33வது பக்கம் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாரி மலைபோடு கடம் வந்து பார்த்தீங்கன்னா 56வது பக்கம் வந்து அவைலபிளா இருக்கு. திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா 70வது பக்கம் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாரி பரிபாடல் வந்து பார்த்தீங்கன்னா 83வது பக்கம் வந்து அவைலபிளா இருக்கு. நீதி வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா 106வது பக்கம். திருவிளையாடல் புராணம் வந்து பார்த்தீங்கன்னா 107வது பக்கம் வந்து அவைலபிளா இருக்கு. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 134வது பக்கம் வந்து அவைலபிளா இருக்கு. கம்பராமாயணம் வந்து பார்த்தீங்கன்னா 136வது பக்கம் வந்து அவைலபிளா இருக்கு. முத்துக்குமார பிள்ளைத்தமிழ் வந்து 134. சரிங்களா? அதே மாரி திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா 154வது பக்கம் வந்து அவைலபிளா இருக்கு. சிலப்பதிகாரம் வந்து 168வது பக்கம் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேம்பாவணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 212வது பக்கம் வந்து அவைலபிளா இருக்கு. அடுத்து திருக்குறள் வந்து 230வது பக்கம் வந்து அவைலபிளா இருக்கு. அப்போ 10th நியூ புக்கு, சேம் டைம் வந்து 10th ஓல்டு புக்கு. இந்த 2 புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மிக மிக முக்கியமானது தான். ஓல்டு புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கும். நியூ புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கும். 2மே வந்து நம்ம வந்து நல்லா படிக்கிற மாரி தான் இருக்கும். ஓகே. அதே மாரி +1, +2மே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து படிக்கிற மாரி தான் இருக்கும். நம்ம சேஃப்டிக்கு நம்ம வந்து படிச்சுக்கிறணும். சரிங்களா? இது வந்து 11th தமிழ் புக்கு. இந்த தமிழ் புக்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உரைநடை, செய்யுள், இலக்கணம் இது வந்து நம்ம படிக்கிற மாரி தான் இருக்கும். இப்போ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா, மொழி முதல் இறுதி எழுத்துகள், அதே மாரி வந்து காவியம், புணர்ச்சி விதிகள், பகுபாத உறுப்புகள், திருக்குறள், அதே மாரி வந்து நற்றிணை, சீறாப்புராணம், அகநானூறு, குற்றால குறவஞ்சி, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பதிற்றுப்பத்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 11th புக்ல வந்து படிக்கிற மாரி இருக்கும். அதே சேம் டைம் வந்து இது வந்து 12th புக்கு. 12th புக்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுல இருந்துமே வந்து நமக்கு செய்யுள், உரைநடை, இலக்கணம் எல்லாமே இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செய்யுளும் படிக்கணும், பிளஸ் இலக்கணம், உரைநடை எல்லாமே படிக்கிற மாரி இருக்கும். சிலபஸ்ல என்ன இருக்கோ அத மட்டும் படிச்சா மட்டும் போதும். பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து காமனா தான் இருக்கு. அது வந்து படிக்க வேண்டாம். ஜஸ்ட் ரீட் பண்ணா மட்டும் போதும். ஆனா 2வது இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெடுநாள் வாடை வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. அத வந்து நம்ம படிக்கணும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கம்பராமாயணம் வந்து 53வது பக்கம் வந்து அவைலபிளா இருக்கு. அத நம்ம படிக்கணும். அதே மாரி புறநானூறு வந்து பார்த்தீங்கன்னா, 89வது பக்கம் வந்து இருக்கு. அத வந்து நம்ம படிக்கணும். அதே மாரி தெய்வமணி மாலை வந்து பார்த்தீங்கன்னா, 111ஆம் பக்கம் வந்து அவைலபிளா இருக்கு. அத படிக்கணும். தேவாரம் வந்து பார்த்தீங்கன்னா, 113வது பக்கம் வந்து அவைலபிளா இருக்கு. அகநானூறு வந்து 115வது பக்கம் வந்து அவைலபிளா இருக்கு. சிலப்பதிகாரம் வந்து 137வது பக்கம் வந்து அவைலபிளா இருக்கு.
அதே மாரி புறநானூறு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 172வது பக்கம் வந்து அவைலபிளா இருக்கு. சிறு பானாற்றுப்படை வந்து 200வது பக்கம் வந்து அவைலபிளா இருக்கு. திருக்குறள் வந்து 219வது பக்கம் வந்து அவைலபிளா இருக்கு. அப்போ +1, +2 இந்த 2 புக்ல இருந்து சிலபஸ்ல எதெல்லாம் கவர் ஆகுதோ, அது எல்லாமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாரி தான் இருக்கும். அப்பனா தான் வந்து நம்ம சேஃப்டியா வந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்ண முடியும். அதனால வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாரி ஸ்கூல் புக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் புக்க தாண்டி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எந்த ஒரு எக்ஸாமுக்குமே அதாவது டிஎன்பிசி சொல்றேன். டிஎன்பிசிய பொறுத்தமட்டும் வந்து ஸ்கூல் புக் தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, தாரக மந்திரமே. அப்போ ஸ்கூல் புக்க வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இன்புட் போட்டு படிக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அவுட்புட் மார்க் வந்து அவ்வளோ ஸ்கோர் ஆகும். அதனால அத வந்து நீங்க நல்லா படிச்சுக்கிற மாரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்டின்னா, கீழ கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ தொகுப்ப டிஎன்பிசி குரூப் 4 யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.